பைத்தியக்காரத்தனமா இருக்கு தம்பி. எல்லா மட பசங்களையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க. தலை வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. அண்ணாச்சி, அண்ணி இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிற இதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் கிளம்புங்க. காவடி பாரம் தூக்குறவனுக்கு தான் தெரியும். அங்கங்கே குழந்தைங்க காணாமல் போகிறதும் சடலங்க முண்டமாக கிடக்கிறதும் நான் தான் பதில் சொல்லணும். எனக்கு என்னமோ உன் அண்ணி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நம்பூதிரி வந்தால் எல்லாம் தெரிஞ்சிடும். நீ சும்மா இரு. மடியில் கனம் இல்லைன்னு எதுக்குப்பா உங்கள் அண்ணி பயப்படணும்? யோ வந்து கூட்டு வரேன். வாங்க நம்பூதிரி. வணக்கம். பொண்ணு எங்க இருக்கு? அண்ணி உள்ள இருக்காங்க. வாங்க போ. வீட்டுல ஒரு சாமி படம் கூட இல்லையே, ஏன்? அண்ணன் இறந்ததுலேருந்து அன்னைக்கு சாமி மேலே உள்ள நம்பிக்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சாமி, நானும் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கேன். ஒரு சாமி படம் கூட பார்த்ததில்ல சாமி. அந்த அம்மா கோயிலுக்கு போய் கூட பார்த்ததில்ல சாமி. நீ யாரு? நான் பாண்டிங்க, இந்த வீட்டு வேலைக்காரன். நான் பேச சொன்னா மட்டும்தான் பேசணும். புரியுதா? சரிங்க சரிங்க. போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வா. போ போ. சரிங்க. ஐயா 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 என்ன விட்டுருங்கய்யா. உள்ள அந்த அம்மா கோரமான நிலைமை இருக்கியா. ஐயா அருணாச்சலையா என்ன விட்டுருங்க ஐயா. என் புள்ள உள்ள இன்னொரு ஊரை விட்டு போயிடுறேன் ஐயா. ஐயா காப்பாத்துங்க ஐயா. வாய மூடுறா. மகாபைரவி பரஹர்ம வித்வம்சினி. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். இந்த பொண்ணு பிறந்தப்போ அவங்க அப்பா அம்மாவை காவு வாங்கிச்சா? எனக்கு தெரியலங்க. ஏய் ஆமாப்பா, அவங்க அம்மா பிரசவத்திலே செத்து போயிட்டா. தகவல் தெரிஞ்சு அவங்க அப்பா வரும்போது ரயில் அடிபட்டு அவனும் செத்து போயிட்டான். இந்த பொண்ணு வயசுக்கு வந்த போது ஊர்ல ஏதாவது விபரீதம் நடந்துச்சா? என்னன்னாச்சு இது? இப்படி முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சத்த சும்மா இருப்பா, அவர் சரியாதான் கேட்குறாரு. காசு என்னாச்சு? அந்த பொண்ணு பெரிய மனுஷியான அன்னைக்கு தானே நம்ம ஊர் பள்ளிக்கூட கட்டடை இடிஞ்சு விழுந்து பல குழந்தைங்க செத்து போனாங்க. ஆமா நம்புதிரி, சாப்பிட கூட இல்லாம அடிச்சு பிறகு ஓடி போய் அங்க போய் பார்த்தாதான் தெரிஞ்சு குழந்தைங்களாம். இந்த பொண்ணோட புருஷங்காரன் உயிரோட இருக்கானா? கேளுஞ்சுது போ. அருமையா ஒரு கல்யாணத்தையும் பண்ணி குழந்தையும் பேத்துட்டு பட்டாளத்துக்கு போனா பொட்டலமா தான் தெரியுமா தான். எங்க நம்புதிரி சாமி, இதுக்கு என்னதான் பரிகாரம்? இந்த பொண்ணு பிறக்கும் போதே ரொம்ப மூர்க்கமான கெட்ட ஆத்மாவா தான் பிறந்திருக்கு. இதோட சக்தி இன்னும் தீவிரமாகிட்டே தான் போகும். இதோட மூர்க்கத்தன்மையை குறைச்சாதான் உங்க ஊர்ல காணாம போன குழந்தைகளை பத்தியும் விழுந்த கொலைகளை பத்தியும் விசாரிக்கவே முடியும். அவ சொல்றதெல்லாம் நடக்கும் போதே நினைச்ச ஏதோ தப்பா இருக்குதுன்னு. நம்ம ஊர் முட்டா பசங்க தான் அவளை தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருந்தானுங்க. இப்ப இதுக்கு என்னதான் முடிவு சொல்லுங்க நம்பூதிரி. சொல்வாக்கு பலிக்காம இருக்க அதோட நாக்க அறுத்துட்டு கெட்ட ஆத்மாவை சுத்தப்படுத்த இதை இந்த ஊருக்கு நேர்ந்து விட்டுருங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பணிவிட பண்ணாதான் இதை நல்ல ஆத்மாவா மாத்த முடியும்.